எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே, உங்களை 2026 மே மாத ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த மே மாதம் என்பது தமிழ் பராபவ ஆண்டின் சித்திரையினுடைய பிற்பாதியும் வைகாசி மாதத்தினுடைய முற்பாதியும் கொண்டு அமையக்கூடியதாய் இருக்கிறது. ஆகையினால் சூரியன், அஷ்டமாதிபதி சூரியன் உச்சம் பெற்று 4ஆம் நிலையில இருப்பார். அங்கு மே 10 செவ்வாயும் வந்து இணைந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்கள் இந்த இணைவு என்பது அங்கு இருக்கும். சூரியன் மற்றும் செவ்வாய் இணைவு என்பது இருக்கும். சூரியன் உச்சம், செவ்வாய் ஆட்சி. அது மட்டுமல்ல, இந்த மாத துவக்கத்தில் சுக்கிரனும் ஆட்சி பெற்று, அதாவது உங்கள் ராசிக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரனும் ஆட்சி பெற்று அற்புதமா இருக்கிறார். அந்த ஆட்சி பெற்ற சுக்கிரனுடைய பார்வை 11ஆம் இடத்தின் மீது இருக்கிறது. ஆகையினால் நிச்சயமாக சனி பகவான் அருளக்கூடிய மெகா பணமழை என்பது இருக்கும். சனி பகவானுடைய பார்வை பலம் சுக்கிரன் மீது இருக்கிறது. ஆகையினால விடாமுயற்சி, உழைப்பு, அந்த உழைப்பிற்கேற்ற உன்னதம், அதைவிட சிறப்புகளை எல்லாம் அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும். குரு பகவான் 6ஆம் நிலையில இருந்து அந்த வம்பு, வழக்கு, கோர்ட் கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் அல்லது கடனால் வரக்கூடிய பிரச்சனைகள், நோய் சார்ந்த விஷயங்கள், இவற்றிலிருந்து ஒரு உடல் பருமன் சார்ந்த விஷயம், இவற்றிலிருந்து ஒரு விமோசனத்தை தர துவங்கியுள்ள காலம். ஆகையினால் எப்படி பார்த்தாலும் ஒரு வெற்றி என்பது, மகிழ்ச்சி என்பது நிச்சயமாக இருக்கும். முந்தைய மாதங்களை விட இது சற்று சிறந்த பலன்களை, அனுகூலங்களை தரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி என்பர்களே, உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள். திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள். அவிட்டம் நட்சத்திரத்துல 1 மற்றும் 2 பாதங்கள் கொண்ட இந்த ராசி மண்டலம் தான் உங்கள் மகர ராசி மண்டலம். இந்த மகர ராசி என்பர்களுக்கு கடந்த கால தொல்லைகளிலிருந்து மெதுவாக விமோசனம் என்று இருக்கும்போது, இப்போது ஒரு ஜெயண்ட் ஸ்டெப் ஃபார்வர்ட் என்று ஒரு மாபெரும் அடியை முன்னோக்கி வைக்கக்கூடிய அமைப்பு. முதலெல்லாம் ஜான் ஏறினால் முழம் சறுக்கும் என்றிருந்த கதை போய் இனி மெதுவாக உயரங்களை தொடக்கூடிய நாட்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எதிரிகள் தானாகவே அழிவை சந்திக்கக்கூடிய மாதங்களுள் இதுவும் ஒன்று. ஏப்ரல் மாதம் 27 துவங்கி மே மாதம் 23 வரை புதன் பகவான் அஷ்டங்கத நிலையிலே இருப்பார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்து மற்றும் 6ஆம் இடத்திற்கான அதிபதி அஷ்டங்கத நிலையில் இருக்கும்போது மிகப்பெரிய முடிவுகளை, அதுவும் வியாபாரத்துல இருக்கிறீர்களா சார்ந்த முடிவுகளை அல்லது பணம் கொடுக்கல் வாங்க சார்ந்த முடிவுகளை எடுக்காமல் இருப்பது சிறப்பு. அதன் பின்பு மாதத்தினுடைய கடைசியிலே பார்க்கும்போது 6ஆம் இடத்துல குரு சுக்கிரனோடு இணைவு, புதனும் இணையக்கூடிய அந்த அமைப்பு என்பது ஏற்படுகிறது. இப்படி பல நிலைகளிலே ஒரு போகத்தை, ஒரு விஷயத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை அனுபவிக்கக்கூடிய ஆற்றலை தரும். ஆனால் எச்சரிக்கை, கவனம் என்னவென்றால், சுக்கிரன் மற்றும் குரு இணைந்து 6ஆம் இடத்துல இருக்கும்போது தேவையில்லாத ஒரு விஷயத்தை, அது உணவாக இருக்கலாம் அல்லது உடல் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கலாம், ஏதோ ஒன்றை ரசித்து பார்க்கலாம், ருசித்து பார்க்கலாம், அனுபவித்து பார்க்கலாம் என்று சிக்கலிலே சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது. உடல்நல கோளாறுகளை தரும். சிலருக்கு வம்பு வழக்கையும் தந்து விடக்கூடியதாக இருக்கும். இன்று உங்களுக்கு வலை விரிக்கக்கூடிய அந்த நிலை நீங்கள் தான் என்று உங்களை உயர்த்தி பேசி உங்களை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு, அது நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், எதிர்பாலினத்தாராக இருக்கலாம், பயன்படுத்தி கொண்டு பின்னர் அதனால் நீங்கள் பிளாக்மெயிலுக்கு ஆகக்கூடிய சூழ்நிலையை தந்துவிடும். இதிலே கவனம். இதுதான் யாரும் சொல்லாத ரகசியம் என்ற தலைப்பில சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கின்றேன். அது மட்டுமல்லாமல், தேவையில்லாமல் ஒரு கடனை இந்த நேரத்திலே வாங்கினீர்கள் என்றால் கடன் அடையக்கூடிய தருணத்தை துவங்கி இருக்கக்கூடிய நேரம். உடனடியாக முழு கடன் அடைந்து விடுமா மகர ராசி என்பவர்களுக்கு என்றால் அப்படி முழு கடன் அடைவதற்கான வாய்ப்பு சற்று குறைவு. காரணம், இந்த நிலையில 6ஆம் இடத்து நிலை குரு பகவான் அங்கு இருக்கிறார், 12ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆகையினால் கடன் அடைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட மேலும் ஒரு புதிய கடன் உருவாகும். ஆகையினால் கடன் வாங்கி கடன் அடைப்பது என்பதை விட ஒரு மோசமான செயல் ஒன்றுமில்லை. ஆகையினால் அது செய்யாதீர்கள். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன் செவ்வாயோடு இணைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அசாத்திய தைரியம் என்பது வரும்.
எதையுமே சாதித்து பார்க்கலாம், யானையை கூட தும்பிக்கை இழுத்து தூக்கி எறியலாம் என்ற அந்த மன வலிமை வரும். அது முடியுமா முடியாதா என்பதெல்லாம் வேறு. முயன்றின்மைதான் இன்மை புகுத்திவிடும். முயற்சி செய்து பார்த்து விடுவோம் என்ற அசாத்திய துணிச்சல். முயற்சி என்பது இது நடக்கும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களிலே மகர ராசி முயற்சி செய்ய வேண்டும். நடப்பதற்கு சாத்தியமில்லாத விஷயங்களிலே ஈடுபடக்கூடாது. போட்டி வைத்தார்கள் யானையை தூக்கு என்றால் முதலில் சொன்னவன் தூக்கி காட்டட்டும் என்று உட்கார்ந்து இருப்பதுதான் சாமர்த்தியம். ஏனென்றால் குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்று உண்டாகச் செய்வான் வினை என்று வள்ளுவர் சொல்லுவார். சாமர்த்தியம் உள்ளவன், தனக்கு அதிகாரம் மற்றும் திறமையுள்ளவன் என்ன செய்வான் என்றால் 2 யானைகளை கீழே மோத விட்டுவிட்டு மலைக்கு மேல் உட்கார்ந்து அதை வேடிக்கை பார்ப்பானாம். அதுபோல் மகரம் ஒரு சிகரத்தில் அமர்ந்து சிக்கல் கீழே 2 சிக்கல் இருக்கிறதால் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளட்டும் என்று சூழ்நிலைகளை அமைத்துவிட்டு நீங்கள் அந்த சிக்கல்கள் மோதிக்கொள்வதை ஒரு குன்றிலிருந்து பார்ப்பது போல் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட சக்கர வியூகத்தை அமைப்பதற்கான காலமாக இது அமைகிறது. இதுதான் மகரத்திற்கு இந்த மாதம் தரக்கூடிய ரகசியங்களுள் ஒன்று. முயற்சி செய்ய வேண்டும், தொடர் உழைப்பு வேண்டும், தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பல மடங்கு நம்ப வேண்டும். அதே சமயத்துல டான்ஜிபிள் டெசிஷன்ஸ், முடியும் என்று நினைக்கக்கூடிய, இது நடத்த முடியும் என்ற விஷயங்களில் மட்டும் ஈடுபடுவது சிறப்பை ஏற்படுத்தும். 12ஆம் இடத்துல இந்த மாதம் முழுக்க சனியினுடைய பார்வை இருக்கிறது, குருவினுடைய பார்வை இருக்கிறது. இந்த சனி குரு ஒரு இடத்தை பார்க்கிறார்கள் என்றால் அந்த இடத்துல ஏதோ ஒரு சிக்கலை செய்வதற்கு, நீங்கள் சிறிது அப்படி இப்படி என்றால் சிக்கலை தருவதற்கு, ஒரு விரய செலவை தருவதற்கு இவையெல்லாம் வாய்ப்பு இருக்கும். ஆகையினால எந்த ஒரு விரயம் என்றாலும் தேவையா என்று பார்த்து பெற்றோர் பெரியோர் தகுந்த ஆலோசனையுடைய பேச்சை கேட்டுத்தான் செய்ய வேண்டுமே தவிர எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையுமே செய்துவிடக்கூடாது. ஏனென்றால் 3ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய இந்த நிலை, சனி பகவான் மாதத்தினுடைய மே 10 வரை செவ்வாயோடு இணைந்திருப்பார். உங்களுடைய கோபங்கள் சில சமயத்திலே ஆற்றலை பிரயோகப்படுத்துகிறேன் என்று கையை பயன்படுத்துவது அல்லது ஆயுதங்களை பயன்படுத்துவது என்று ஒரு கோபம் வரும். கோபம் என்றால் அந்த கோபம் நீங்கள் அடுத்தவர் செய்த தவறுக்கு உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய தொடுத்து கொள்ளக்கூடிய தண்டனையாக அமைந்துவிடும். அதே சமயம் 6ஆம் வீட்டில இருக்கக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முடிந்தவுடன் அவர் பெயர்ச்சியாகி உச்ச குருவாக 7ஆம் இடத்தில் வந்து அற்புதமாக பரிணமிப்பார். அப்போது ராசியின் மீது பார்வை, 11ஆம் இடத்தின் மீது பார்வை மற்றும் 3ஆம் இடத்து சனி பகவான் மீது பார்வை என்று பல சுபத்துவத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதம். இப்போது நீங்கள் எதை நினைத்தாலும் சாதிக்க முடியும் என்ற அந்த எண்ணம் மட்டுமல்ல, அந்த எண்ணம் செயலாக்கும் போது அது வெற்றியை தரும். அதை ஆக்க விஷயங்களிலே, வியாபாரத்திலே வெற்றி பெறுவது, கல்வி மாணவர்களாக இருந்தால் அதிலே வெற்றி பெறுவது, காதலை திருமணத்திலே சென்று இனிய இல்லறமாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு பயன்படுத்திக் கொள்வது, இவையெல்லாம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அந்த வெற்றியை பெறுவதற்கு தேவை பொறுமை. ஆண் பெண் உறவுகளிலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. மீண்டும் சொல்கின்றேன், சுக்கிரன் ஆட்சி 5ஆம் இடத்திலே, பின்னர் மே மாதத்தின் பிற்பகுதியில குரு சுக்கிரன் இணைவு, இவையெல்லாம் கஜலட்சுமி யோகம் மற்றும் அற்புத யோகங்களை தரும். இதனால் பண பயன் பெற ஏதாவது முயற்சி செய்ய வேண்டுமே தவிர தேவையற்ற ஏதாவது தின்பண்டங்களை பார்த்து ஈர்ப்பு கலர் போட்டிருப்பார்கள், அழகான கலராக இருக்கிறது என்று அந்த ஈர்ப்பு சக்தியிலே அதை சாப்பிட்டு விட்டு வயிறுக்கு சேராமல் அதனால் படுத்து கிடக்கக்கூடிய சூழ்நிலை, இவையெல்லாம் தவிர்க்க வேண்டும். இவையெல்லாம் கவனம். ஆனால் உங்கள் முதலாளி ஒரு பெண்ணாக இருக்கிறார் என்றால் தேவையில்லாமல் விமர்சனம் செய்வது, அவர்களை பற்றி ஏளனம் படுத்தி பேசுவது அல்லது பாடி லாங்குவேஜோ அல்லது வேர்ட்ஸ் எதிலுமே சிக்கல் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது மிக முக்கியம். அது மட்டுமல்லாமல் பெண் சக ஊழியர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தாய்க்கு நிகரான மரியாதையை கொடுத்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் செய்வது இது மிக முக்கியம். ஒரு உறவு, ஒரு பெண் அல்லது ஒரு ஆணாக இருக்கிறீர்கள் என்றாலும் பெண்ணாக இருக்கிறீர்கள் என்றாலும் மகர ராசி என்பர்கள் ஒரு தேர்ந்தெடுத்தால் அந்த தேர்ந்தெடுத்த விஷயத்தோடு மட்டுமே உங்களுடைய காதல், உறவு, பண்பு, பாசம் எல்லாம் வைத்திருக்க வேண்டுமே தவிர உங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் 3ஆம் நபர்கள் உரியவர்கள் அல்ல என்பதை புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி அன்பையும் பாசத்தையும் பரிமாறினாலும் கூட அவர்கள் எதிரியாக இருந்து உங்களை சில நேரங்களில் தொல்லை செய்ய
உங்களை சித்திரவதை செய்வதற்கு வாய்ப்பை தராதீர்கள். இது வளர்ச்சிக்கான காலகட்டம். ஆகையினால் அந்த காலகட்டத்தில் போகத்திற்கான பல விஷயங்களை இந்த மாத கிரகநிலைகள் தருகிறது. ஆகையினால் யோகி என்ற நிலைக்கு மாறும்போது இந்த போகம் என்ற விஷயத்திலே தப்பித்துக் கொள்ள முடியும். பதட்டப்படாதீர்கள். எது கைக்கு வந்தாலும் உடனடியாக அனுபவிக்க வேண்டும் என்று அல்ல. சிறந்த ஆலோசனை பெறுவது மிக சிறப்பாக இருக்கும். பேச்சிலே கவனம், செலவு செய்வதிலே கவனம். ஆனால் எண்ணியதை முடித்து காட்டக்கூடிய வலிமையை நீங்கள் நினைத்தால் மட்டுமே சாதிக்க முடியும். அந்த நினைப்பிற்கு நீங்கள் தான் திட்டம் தீட்ட வேண்டும் என்ற அந்த வலிமையை சர்வாஷ்டக வர்க்கத்தினுடைய மகரத்திலே மாத துவக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய பரல்கள் என்பது மிக அதிகம். சாதாரணமாக 35ற்கு மேல் இருந்தாலே சிறப்பான பலன். 38 பரல்கள் இருக்கிறது. மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய அஷ்டக வர்க்கம் என்பது மகரத்திற்கு அமைவது. எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுல இருந்து வெளிவரலாம். மே 17 பார்க்கும்போது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் புஷ்யன் ஆளக்கூடிய புதனினுடைய நட்சத்திரத்திலே பெயர்ச்சி. ஒருவேளை புதன் உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே வக்ரம் அஸ்தங்கதம் எல்லாம் இல்லாமல் ஒரு உச்சமோ அல்லது ஆட்சியோ பெற்று சுபர்னுடைய பார்வை பெற்றிருக்கிறார் என்றால் உங்களுக்கு அளப்பரிய அபரிமித அனுகூல பலன்கள் மிக மிக அற்புதமாக கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி விடுவார். பராபவ வருடத்தினுடைய தத்துவத்தை சொல்லும் போதே நான் உங்களுக்கு ஒரு பதிவிலே சொன்னேன். பராபவம் என்றால் சமஸ்கிருதத்திலே அசிங்கம், அவமானம், நஷ்டம். ஆகையினால் அசிங்கம், அவமானம், நஷ்டம் ஏற்படுத்திய விஷயங்களிலிருந்து வெளிவந்து பராபவ உன்னதத்தை நிகழ்த்தும் ஆண்டாக அதை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு வார்த்தை அப்படியே படித்தால் ஒரு அர்த்தம், பிரித்து படித்தால் ஒரு அர்த்தம். இந்த பராபவத்தை உன்னதத்தை நிகழ்த்த வேண்டிய ஆண்டாக நீங்கள் மாற்ற வேண்டும் என்றால் வெற்றிக்கு தேவையில்லாதவற்றை எல்லாம் விட்டொழிந்து நன்மையை மட்டும் பேணுங்கள். வெற்றி என்பது இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை விட சொந்த முயற்சியும் கடின உழைப்பையுமே நம்புங்கள். அதிர்ஷ்டம் தானாக வரும். அதிர்ஷ்டம் அது இஷ்டத்திற்கு வந்து போகட்டும். நீங்கள் உங்களுடைய இஷ்டத்திற்கு சொந்த முயற்சியும் கடின உழைப்பையும் பயன்படுத்துங்கள். 15 மே பின்னர் புதன் பெயர்ச்சி மிக மிக அதிர்ஷ்டங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. 3லே உள்ள சனி பகவான் உங்களை எதற்கும் ஒரு அஞ்சாதவரா மாற்றுவார். முதல்ல சொன்னேன். அதனால் அசட்டு தைரியத்திலிருந்து வெளிவாருங்கள். அடுத்த மாதம் வர இருக்கக்கூடிய அந்த 7ஆம் இடத்தினுடைய குரு உச்சத்திற்கு மிக மிக பெரிய அற்புத அதிர்ஷ்டங்களை தரக்கூடியதாய் நிச்சயம் அமைகிறது. கடக, சிம்ம, மகர, கும்ப லக்னமாக இருக்கிறது. ராசி மகரம். லக்னம் இந்த நாளிலே ஏதாவது ஒன்றாக இருக்கிறது என்றால் குடும்ப வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை, அது வாழ்க்கை துணையின் காரணமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஈடுபட்ட பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் அது விரைவிலே அந்த சிக்கல் தீரும். சற்று பொறுமையாக்க வேண்டும். சனி செவ்வாய் மே 10 வரை இணைவு ஆகையினால் சற்று கூடுதல் கவனம். திருமண உறவிலே வாழ்க்கை துணையோடு சண்டை சச்சரவோடு ஈடுபடுவது, இஷ்டத்திற்கு பேசுவது, விளையாட்டாய் பேசுவதை கூட தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரகநிலைகள். கவனமாக இருங்கள். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். ஆகையினாலே கைப்பணத்தை எப்படியாவது உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதனால் தங்கத்தை விற்று பணத்தை வைத்துக் கொள்வது, இடத்தை விற்று பணத்தை கையிலே வைத்துக் கொள்வது, பணத்தை எஃப்டி போட்டு மாதம் வட்டி வருவது போன்று செய்து கொள்ளக்கூடிய எண்ணங்கள் தோன்றும். அது சரியானதா என்று குடும்ப உறுப்பினர்களோடு ஆலோசித்து, மற்ற 1-2 உங்களுடைய நல்ல நட்புகளோடு ஆலோசித்து செய்யுங்கள். குறிப்பாக பேச்சிலே பொறுமை நிதானம் தேவை. அந்த பொறுமை நிதானத்தை தவறவிட்டீர்கள் என்றால் சிக்கல். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இல்லற வாழ்க்கையை மேம்படுத்த முயற்சி எடுப்பது மிக முக்கியம். மின் சாதனங்களிலே சில கோளாறுகள் ஏற்பட்டு புதிதாக மாற்றக்கூடிய அமைப்பு காட்டுகிறது. காதல் இல்லறத்தை நோக்கி, திருமணத்தை நோக்கி இருக்க வேண்டும் என்று பலமுறை நான் சொல்லியிருப்பேன். 14 மே பின்னர் சுக்கிரன் குருவோடு இணைவது என்பது காதல் சிறக்கும் என்றாலும் கூட அது ஒரு போக நிலை. எப்படியாவது ஒரு போகம் நமக்கு இது உரிய காலம்தான். இருந்தாலும் கூட எல்லை தாண்டிய நிலைகள் சிக்கலை ஏற்படுத்தும். கவனம். காதல் உறவில இருப்பவர்கள் சற்று ஒரு சுமாரான மாதம் தான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சிறப்பான மாதம் என்று செலவுகளையும் செய்வது, தேவையில்லாத உறவில ஈடுபட்டு சிக்கலை ஏற்படுத்திக் கொள்வது முற்றிலும் தவிர்க்க வேண்டும். சனி பகவானுடைய பார்வை தொடர்ந்து 5வது வீட்டின் மீது இருப்பது. 5ஆம் அதிபதி முதலிலே ஆட்சி பெற்று இருப்பது சாதகமாகத்தான் தோன்றும். எப்போதுமே வா வா என்று அழைக்கும் உறவுகள் பின்னர் ஏன் வந்தாய் என்று கேட்கும் நிலைக்கு மாறும். அதனால் எந்த விதமான உறவாக இருந்தாலும்
மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்ற வார்த்தை வாசகத்தை மனதிலே வைத்து செயல்படுங்கள். 2ல் ராகு 8ல் கேது இருப்பதால் காதலர்களுக்கு இடையே ஈகோ மற்றும் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம். வாழ்க்கை துணை இவர்தான் என்று முடிவு செய்துவிட்ட காதலில ஈகோ இருக்கக்கூடாது, வாக்குவாதம் இருக்கக்கூடாது, உதவிதான் இருக்க வேண்டும், உதவிக்கரம் தான் நீட்ட வேண்டுமே தவிர அடிக்க கரம் நீட்டக்கூடாது. அது தவறு. உங்களுடைய துணையின் மனநிலையை புரிந்து செயல்படுங்கள். காதல் திருமண பேச்சுவார்த்தை சார்ந்த விஷயங்களிலே இந்த மாதத்தை விட்டு ஜூன் மாதத்திலே சிறப்பு ஏற்படும். அப்போது பார்த்துக் கொள்ளுங்கள். பணம் சார்ந்த விஷயம் என்றால் 6ஆம் வீட்டில் உள்ள குரு பகவான் எதிர்பாராத சில செலவுகளை தர காத்திருப்பார். இந்த மாதத்தோடு அவர் 6லே காலி செய்து 7க்கு செல்கிறார். அந்த காலி செய்து செல்லக்கூடிய குரு பகவான் பணப்பையை காலி செய்து விடக்கூடாது. ஆகையினால் கவனம். வண்டி வாகனங்களிலே சில பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம். வரவு சீராக இருந்தாலும் மே 10 வரை சேமிப்பது சற்று கடினமாகவே இருக்கும். அதன் பின்னர் சற்று நிதிநிலை என்பது, பண ஆதாயங்கள் என்பது சாத்தியமாகும். பெற்றோர் பெரியோர் நல்ல ஆலோசகர்களுடைய பேச்சை கேட்டு சேமிப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும். பழைய கடன்கள் அடைப்பதற்கு சிறு சிறு வாய்ப்புகள் தேடி வரும். அதனால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு கடன்களை முடிப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். புதிய கடன்களை வாங்குவதையோ அல்லது அதிக லாபம் என்று ஆசை காட்டி யாரேனும் உங்களை மோசடியில் சிக்க வைக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். 3ஆம் இடத்திலே சனி பகவானுடைய பலத்தால் பணியிடத்திலே வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை பலு எவ்வளவு இருந்தாலும் அதை எளிதிலே முடித்து காட்டக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கும். மே 1க்கு மேல் தொழில் வியாபாரம் சற்று சிறப்பாக அமைந்துவிடும். வேலையிலே இருப்பவர்களுக்கு இது சற்று சுமாரான நேரம்தான். பெரிய விஷயங்களை எதிர்பார்க்காதீர்கள். வியாபாரத்திலே தொழிலில் இருந்த மறைமுக எதிர்ப்பு எல்லாம் விலகும். 6ஆம் இடம் என்பது எதிரிகளை குறிக்கும். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அருளால் உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் பின்வாங்குவார்கள், எதிரிகள் அழிவார்கள். வியாபாரத்திலும் சரி, சுய எதிரிகளும் சரி, அழிவது உறுதி. புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து வியாபாரம் சூடு பிடிக்கும். மாதத்தினுடைய முதல் பாதியில் புதன் சாதகமான நிலையில் இருக்கும். வணிக முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவும். இந்த நேரத்திலே எடுக்கப்படும் முடிவுகள் பார்க்கும்போது நல்ல நல்ல அனுகூல பலன்களை எல்லாம் நிச்சயமாக தரும். கல்வி மாணவர்கள் 14 மே வரை மிக மிக அற்புதமாக இருக்கும். சுக்கிரன் ஆட்சியிலே 5ஆம் இடத்திலே. ஆகையால் போட்டித் தேர்வு அல்லது உங்களுடைய எது விருப்பமான பாடமோ அதுல மிக அற்புதமான நல்ல மதிப்பெண்கள், பாராட்டு எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மாணவர்கள் பொதுவிலே ஆரம்ப கல்வி மாணவர்கள் மற்ற விஷயங்களிலே கவனம் செலுத்தக்கூடாது. சுக்கிரன் ஆட்சி பின்னர் 6ஆம் இடம் என்பதெல்லாம் ஏதோ ஒரு ஆசை, ஒரு ஈர்ப்புக்குள் சென்று விடுவீர்கள். ஒரு வீடியோ கேம்ஸ் அல்லது தேவையற்ற ஊர் சுத்தக்கூடிய விஷயம், இவற்றிலிருந்து வெளிவர வேண்டும். கவனச்சிதறல்கள் ஏற்படாமல் இருப்பது வெற்றியை தரும். போட்டித் தேர்வுகளுக்காக எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபார வெற்றியை தரக்கூடிய மாதமாக இது அமைகிறது. ராசிநாதன் 3ஆம் இடத்திலும் குரு 6ஆம் இடத்திலும் இருக்கக்கூடிய காரணத்தினால் உடல் நலத்தை பொறுத்தவரை உணவு கட்டுப்பாடு இல்லை என்றால் சற்று கொழுப்பு கூடுவது, பருமன், உடல் பருமன், எடை கூடுவது என்று இருக்கும். இதற்கு ஒரே பரிகாரம் என்ன? உணவு கட்டுப்பாடு தான். 6ல் குரு 8ல் கேது இருப்பதால் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் அக்கறை என்பது தேவை. உணவின் காரணமாக அசிடிட்டி பிரச்சனை, கேஸ் டபுள் இவையெல்லாம் தொல்லை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அலைச்சலின் காரணமாக உடல் சோர்வு, முதுகுவலி, செரிமான கோளாறுகள் இவையெல்லாம் வந்து நீங்கும். வாகனத்திலே செல்லும் போது கூடுதல் கவனம் என்பது தேவை. அதிலும் மே 10, 11 வரை செவ்வாய் சனியோடு இணைந்து இருக்கக்கூடிய காலத்துல வாகனத்திலே புதிய முயற்சிகள், சர்க்கஸ் காட்டுவதெல்லாம் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் சரிக்கு விழுந்து அடிபட்டு கொள்ளக்கூடிய அபாயம் நிச்சயம் இருக்கிறது. வித்தைகள் காட்டலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் விபரீத முடிவு என்பது நிச்சயமாக இருக்கும். ஆகையினாலே தேவையற்ற எந்த வேலையும், அதனால்தான் முதல்ல சொன்னேன், சட்டத்திற்கு உட்பட்டு சரியான விஷயங்களை மட்டுமே செய்தால் மிகப்பெரிய வெற்றி. உடல் நல முன்னேற்றங்கள் சார்ந்த விஷயங்களிலே முயற்சி எடுக்கும் போது வெற்றி நிச்சயமாக இருக்கும். அதை அக்கறை இல்லாமல் விடுகிறீர்கள், நேரத்திற்கு ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடாமல் இருக்கிறீர்கள், கவனக்குறைவாக இருக்கிறீர்கள் என்றால் அதனால் தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சிலருக்கு தொண்டை நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் கவனக்குறைவு என்பது இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட நாட்கள் என்றால் மே மாதத்திலே இந்த நாட்களிலே புதிய முயற்சிகள், பயணங்கள், சில திட்டங்கள் நன்மையை தரும். அது மே 2, 3, 6, 7, 11, 12, 16, 21, 22, 26 மற்றும் 29. சந்திராஷ்டம நாட்களாக 23 மே 2026 அதிகாலை 2:08 AM முதல்
25 மே 2026 காலை 9:07 AM வரை. ஆகையினால் 23, 24 ஆகிய நாட்கள் பூரண சந்திராஷ்டம தினங்களாக இருக்கிறது. இந்த 2.5 நாட்களிலே புதிய காரியங்களை தொடங்குவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். யாரிடமும் கோபப்படக்கூடாது. குடும்பத்தாரோடு இனிய வார்த்தைகள் பேச வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும். இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு, பெருமாள் கோயில் சென்று வழிபாடு, துர்க்கை அம்மன் மற்றும் உக்ர பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு செவ்வாய்க்கிழமைகளிலே சென்று விளக்கேற்றி வழிபாடு, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே ராகுகால வேளையில துர்க்கை அம்மனுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்வது என்றெல்லாம் செய்யும்போது பேச்சிலே ஒரு தெளிவும் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான அருமையான இறைவனுடைய அருளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளிலே எல் தீபம் ஏற்றி வழிபாடு, அனுமனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு என்று வாழ்க்கையிலே வெற்றிக்காக தொடர் முயற்சி, தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். அசட்டு தைரியம் என்பது இருக்கக்கூடாது. எதிரிகள் தானாகவே நாசமாகக்கூடிய ஒரு அமைப்பு. இது ஒரு அரிய வாய்ப்பு. கிரகங்கள் பல நிலைகளில் அனுகூலமாக மகராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. மாத துவக்கத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டியது என்றால் குடும்ப விஷயங்கள், வாகனங்களில மிக கவனமாக இருக்க வேண்டும். அதுல ஏதாவது பராமரிப்பு செலவு இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு. கடன், வம்பு, வழக்கு, உடல்நலக் கோளாறு ஏதேனும் இருக்கிறது என்றால் அதுல சற்று கூடுதல் அக்கறை என்பது இருக்க வேண்டும். தந்தை வழி ஏதேனும் சொத்து வர வேண்டியது இருக்கிறது என்றால் அதிலே இப்போது முயற்சி செய்யாமல் இருப்பது சிறப்பு. ஏனென்றால் 9ஆம் இடத்திலே செவ்வாய் மற்றும் சனி பார்வை. இல்லை என்றால் அது சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போதெல்லாம் சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுப்பதெல்லாம் சாத்தியமானதாக இருக்கிறது. எளிதிலே சட்டபூர்வமான விஷயங்களை செய்து முடிக்க முடியும். ஆனால் அதற்கு நேரம் பிடிக்கும். அதனால் உடனடியாக சென்று சட்ட நடவடிக்கையும் ஈடுபடாமல் ஏதேனும் முடிந்தவரை சாமர்த்தியமாக பேசி தீர்த்து கொள்ள முடியுமா என்பதுதான் ராஜதந்திரம். அதுபோல் விரயம் இருக்கிறதா என்றால் ஏதோ செலவு நிச்சயமாக இருக்கிறது. குரு பகவானும் மாறில 12ஆம் இடத்துல குரு சனி பகவான் பார்வை இருக்கிறது. அதனால் சுப விரயமாக ஏதாவது செய்யுங்கள். உங்களுடைய நெருங்கிய அதாவது குடும்பத்திற்குள் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஒரு விஷயத்தை வாங்கி தருவது, நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, ஒரு கார் விற்று ஒரு நஷ்டத்தை சந்தித்துக் கொள்வது. அதாவது மேலும் ஒரு காரை வாங்க போகிறீர்கள், விற்பனையிலே ஒரு நஷ்டம், வாங்குவதிலே ஒரு நஷ்டம். சுபவிரயம். 12ஆம் இடத்துல சனி பார்வை மற்றும் குரு பார்வை இருக்கிறது. ஆகினால் இந்த மே மாதத்துல புதிய வாகனம் வாங்குவதற்கு ஏற்றது. ஆனால் அந்த வாகனத்தை இப்போது புக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த மாதம் வாங்குவது சிறப்பாக இருக்கும். மாதத்தினுடைய கடைசியிலே பார்க்கும்போது பல நிலைகள் எல்லாம் விமோசனம். கிட்டத்தட்ட 14 மே தொடங்கிய அல்லது மே மாதம் 10 முதலே உங்களுக்கு வெற்றிக்கான படிகள் மிக பிரகாசமாக மாறுகிறது. அதனால் யார் என்ன சொன்னாலும் சற்றும் யோசிக்காமல் உங்கள் மனதிற்கு இது தெளிவான முடிவு, வெற்றியை தரும், பிரச்சனை இல்லை என்ற முடிவுகளில் ஈடுபடும் போது வெற்றி நிச்சயமாக இருக்கும். ஆண் பெண் உறவுகளில நிச்சயம் கவனமாக இருக்க வேண்டிய மாதத்தில இந்த மே மாதம் மிக முக்கிய மாதம். ஏனென்றால் போகத்திற்கு வழி தருகிறது. அதே சமயத்துல அதிலே ஒரு சிக்கலையும் வைக்கும். அதனால் கவனம். நல்ல ஆலோசனை என்பது தேவை. உங்களுக்கு நல்ல ஆலோசகர்கள் இருக்கிறார்களா என்று முடிவு செய்து, இல்லை என்றால் ஆலோசகர்களை சரியான ஆலோசகர்களை தேர்ந்து செயல்படுவது, நல்ல குருவை தேர்ந்தெடுப்பது வெற்றிக்கான வழிகளை நிச்சயம் தரும். 100% அல்ல, 1000% வளர்ச்சிக்கான வழி. வளர்ச்சிக்கான வழிகளில் சிறு சிறு தடைகள் வந்துத்தான் கொண்டிருக்கும். அதை தாண்டித்தான் வாழ்க்கையிலே வளர்ச்சி பெற வேண்டும். உங்களுடைய வாகனம் எத்தனை கோடி ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கினாலும் நம்ம ஊர்ல ஸ்பீட் பிரேக்கர் 4 இருக்கத்தான் செய்யும். அதுல 1 கோடி வாகனத்தை சென்று அடித்து ஏற்றினீர்கள் என்றால் அதற்கு பல ஆயிரம் அல்லது பல லட்சம் கூட செலவாகும். அதே சமயத்துல ஒரு கார் நமக்கு தேவையான அளவு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினா ஸ்பீட் பிரேக்ல அடித்து ரிப்பேர் என்றாலும் சில ஆயிரத்திலே முடிவடையும். இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் கூட. ஆகையினால் உங்களுடைய ஜாதகம் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் கூட பயண வழி கோச்சாரத்திலே இருக்கக்கூடிய தடைகளை மெதுவாக கடந்தீர்கள் என்றால் சாதாரண வாகனமும் மிக சந்தோஷமாக உங்களுடைய இலக்கை நோக்கி கொண்டு வந்து சேர்க்கும். சந்தோஷம் இருக்கும். வாழ்க்கை பயணமானாலும் வாகன பயணமானாலும் வெற்றிக்கான வழி பொறுமையாக கையாளுங்கள். உங்களுக்கு தேவை பொறுமை. சனி பகவான் சனைச்சரன் மெதுவாக நகர்பவன். சனைச்சரன் மெதுவாக நகர்பவன். நீங்களும் வாழ்க்கையிலே பொறுமை. அதற்காக பொறுமையாக இருக்க சொன்னேன் என்று 3 மணி நேர தேர்வை மாணவர்கள் 3 நாள் எழுத முடியாது. எந்த அளவிற்கு பொறுமையோ நிதானமோ, நிதானமாக ஒன்றை யோசிப்பது என்ன, ஒரு கேள்வியை எடுக்கிறீர்கள், பதில் எப்படி அமைக்கலாம் என்று ஒரு சில மணித்துளிகள்
ஒன்று அல்லது 2 நிமிடம் யோசித்து எழுதும் போது பிரச்சனை இருக்காது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சட்டென்று பதில் சொல்லும் போது தவறு நிகழலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரிதானா என்று குடும்பத்தாரோடும் தகுந்த குருமார்களோடும் ஆலோசித்து செயல்படும் போது அளப்பரிய வெற்றிகள் நிச்சயம், பணமழை நிச்சயம், மெகா பணமழை என்பது உறுதி. சனி பகவான் இதை உங்களுக்கு நிச்சயம் சாத்தியப்படுத்துவார். அன்பு நேயர்களே, மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். மேலும் இந்த பதிவினை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசியில இருந்தால் அல்லது மகர ராசி லக்னம் எதுவாக இருந்தாலும் இது பொதுவில் பொருந்தி வரும்படியாக கணித்தும் தொகுத்தும் தந்திருக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.